நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, அன்னைவோர் அதிசயம் மற்றும் செய்திகள். பிப்ரவரி 5, புனித ஆகத்தா. இத்தாலி நாட்டில் சிசிலியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 231ஆம் ஆண்டு பிறந்தார் ஆகத்தா. சிறு வயது முதல் இறைபக்தியும் அழகும் நிறைந்த ஆகத்தா திருமணம் முடிக்க மறுத்து தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்தார். ரோமை அரசின் உயர் பொறுப்பில் இருந்த குயின்சியன் ஆகத்தாவினை திருமணம் செய்வதற்கு விரும்ப இதனை துணிவுடன் மறுத்த ஆகத்தா தன் வாழ்வு இறைவனுக்கே உரியது என்று அழுத்தமாக கூறினார். கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படப்பட்ட காலத்தில் இவரை குயின்சியன் மிரட்டி பணிய வைக்க முயல எதற்கும் அசைந்து கொடுக்காத ஆகத்தா குயின்சியனால் மிக கடுமையாக துன்புறுத்தப்பட்டார். ரோமை அதிகாரி குயின்சியனால் பாலியல் விடுதியில் தள்ளப்பட்ட ஆகத்தா ஆண்டவரிடம் அனைத்து தீமைகளையும் வெல்வதற்கு தன்னை தகுதிப்படுத்தியருளுமாறு உருக்கமோடு ஜெபித்தார். குயின்சியன் ஆகத்தாவை மீண்டும் திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்த ஆகத்தா இசைவு தராததால் அவரது மார்பகத்தை அறுத்து மிக கடுமையாக துன்புறுத்தி சிறையில் அடைத்தான். சிறையினில் புனித பேதுரு ஆகத்தாவிற்கு காட்சியளித்து அவரது காயங்களை குணப்படுத்தி ஆறுதல் கூற ஆகத்தா ஆண்டவருக்கு நன்றி கூறி ஜெபித்தார். குயின்சியன் ஆகத்தாவை மீண்டும் துன்புறுத்த ஆகத்தா ஆண்டவருக்கு நன்றி கூறி ஜெபித்தபடி கிபி 251ஆம் ஆண்டு விண்ணகம் சென்றார். தனது உடலும் ஆன்மாவும் இறைவனுக்கே உரியது என்று கூறி தன் வாழ்நாளின் இறுதி வரை ஆண்டவரை அன்பு செய்து வாழ்ந்த ஆகத்தாவினை திரு அவை புனிதராக உயர்த்தி மார்பக புற்றுநோய் உள்ளவர்களின் பாதுகாவலராக அறிவித்தது. புனித ஆகத்தா திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் மார்பக புற்றுநோயினால் துன்புறுகின்ற சகோதரிகளை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்தும்படியாக என் பயணத்தில் உறவுகள் என்பவை மிக முக்கியமான தூண்களாக அமைகின்றன. அந்த உறவுகளின் சங்கமத்தில் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மிக புனிதமான பிணைப்பு திருமண உறவு ஆகும். ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து புதியதொரு வாழ்வை தொடங்கும் அந்த தருணத்தை தனது அளவற்ற அருளாலும் அமைதியாலும் மாறாத அன்பாலும் ஆசீர்வதிக்கும் ஒரு உன்னத தாய் உண்டு. அவளே நம் குடும்பங்களின் ஒளியாகவும் திருமண வாழ்வின் பாதுகாவலராகவும் திகழும் திரு கல்யாணமாதா ஆவார். திரு கல்யாணமாதா என்ற பெயரின் உட்பொருளை ஆராய்ந்தால் அதன் ஆழமான தெய்வீகம் நமக்கு புலப்படும். திரு என்பது இறைவனின் மேலான அருளையும் புனிதத்தையும் குறிக்கிறது. கல்யாணம் என்பது மனிதர்களால் மட்டும் தீர்மானிக்கப்படாமல் இறைவனின் ஆசியுடன் நிகழும் மங்களமான திருமண வாழ்வை குறிக்கிறது.
மாதா என்பது நம் அனைவரையும் அரவணைக்கும் கருணை நிறைந்த தாயை குறிக்கிறது. சுருக்கமாகச் சொன்னால், திருமண வாழ்க்கையை வெறும் சமூகச் சடங்காக பார்க்காமல் அதை இறைவனின் அருளோடும் புனிதத்தோடும் இணைக்கும் பாலமாக விளங்குபவரே திரு கல்யாணமாதா. திரு கல்யாணமாதா மீதான பக்தி முயற்சியானது நமது திருவிவிலியத்தின் வலுவான அடித்தளத்தில் உருவானது. குறிப்பாக யோவான் நற்செய்தியில் விவரிக்கப்பட்டுள்ள கானாவூர் திருமண நிகழ்வே இதற்கு முதன்மை ஆதாரமாக திகழ்கிறது. அந்த திருமணத்தில் திராட்சை ரசம் தீர்ந்து போய் அந்த புதிய குடும்பத்தின் மகிழ்ச்சியும் கௌரவமும் கேள்விக்குறியானபோது அன்னை மரியாள் தானாகவே முன்வந்து தனது மகன் இயேசுவிடம் பரிந்துரை செய்தார். தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிய இயேசுவின் முதல் அற்புதம் நிகழ்வதற்கு அன்னையின் இந்த தலையீடே காரணமாக அமைந்தது. அன்று முதல் அன்னை மரியாள் திருமணங்களின் பாதுகாவலராகவும் குடும்ப வாழ்வின் உன்னத தாயாகவும் கத்தோலிக்க திருச்சபையினரால் போற்றப்படுகிறார். திருச்சபையின் வரலாற்று பின்னணியை பொறுத்தவரை தொடக்க காலத்திலிருந்தே திருமண வாழ்வை தொடங்கும் மணமக்கள் அன்னை மரியாளின் திருமுன் தங்களை அர்ப்பணிக்கும் புனிதமான வழக்கம் இருந்து வருகிறது. தங்களின் புதிய இல்லற வாழ்க்கை இறையருளால் தொடங்க வேண்டும் என்பதற்காகவும் அன்னை மரியாளைப் போலவே பொறுமையும் கீழ்ப்படிதலும் இறை திட்டத்திற்கு அடங்கி நடக்கும் பண்பும் கொண்ட குடும்பமாக திகழவும் இந்த அர்ப்பணிப்பு செய்யப்படுகிறது. தலைமுறை தலைமுறையாக கத்தோலிக்க குடும்பங்கள் தங்கள் வாழ்வின் மங்கள நிகழ்வுகளில் அன்னைக்கு முதலிடம் கொடுத்து அவரை தங்கள் குடும்பத்தின் அரசியாக ஏற்றுக்கொள்வதை ஒரு மரபாகவே பின்பற்றி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பொத்தக்கலன்விளை திருத்தலம் உருவான வரலாறு இறைவனின் திருவுளத்தை வெளிப்படுத்துவதாக உள்ளது. ஆரம்பத்தில் இந்த பகுதியில் அன்னை மரியாளின் திருவுருவ படம் ஒன்று வைக்கப்பட்டு ஒரு சிறிய ஓலை குடிசையில் மக்கள் கூடி ஜெபிக்கத் தொடங்கினர். குறிப்பாக கானாவூர் திருமணத்தில் அன்னை ஆற்றிய பங்கினை தியானித்து திருமண தடை உள்ளவர்கள் இங்கு வந்து ஜெபித்தபோது அவர்களுக்கு விரைவிலேயே வரன் அமைந்தது. இந்த நம்பிக்கையே காலப்போக்கில் ஒரு சிறிய ஜெப மையத்தை பெரிய திருத்தலமாக மாற்றியது. திரு கல்யாணமாதா என்ற பெயர் இந்த திருத்தலத்திற்கு சூட்டப்பட்டதற்கு ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக பின்னணி உண்டு. பல ஆண்டுகளாக திருமண தடையால் வாடிய ஒரு குடும்பத்தினர் அன்னையிடம் முறையிட்டபோது அவர்களுக்கு திருமணம் கைகூடியது. அந்த நன்றி அறிதலின் அடையாளமாக திருமணங்களை ஆசீர்வதிக்கும் தாய் என்ற பொருளில் இந்த பெயர் மக்களிடையே பிரபலமடைந்தது. இன்று கத்தோலிக்க திருச்சபையில் திருமணங்களுக்கென அர்ப்பணிக்கப்பட்ட தனித்துவமான திருத்தலங்களில் ஒன்றாக இது திகழ்கிறது. இந்த திருத்தலத்தின் கட்டிட அமைப்பு மற்றும் வளர்ச்சி பக்தர்களின் நேர்ச்சைகளாலும் சாட்சிகளாலும் உருவானது. அன்னை மரியாளின் திருவுருவம் இங்கு மிக அழகாக ஒரு கரத்தில் குழந்தை இயேசுவையும் மறு கரத்தில் ஜெபமாலையையும் ஏந்தி குடும்பங்களை ஆசீர்வதிக்கும் கோலத்தில் காட்சியளிக்கிறது. அரசு அதிகாரிகள் முதல் சாமானிய மக்கள் வரை மதம் கடந்தும் பலரும் அன்னை மரியாளை தங்களின் குடும்ப அரசியாக ஏற்று இங்கு திரண்டு வருவது இத்தலத்தின் வரலாற்று சிறப்பாகும். பொத்தக்கலன்விளை ஆலயத்தில் நடைபெறும் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் அன்னை மரியாளின் பிறப்பு பெருவிழாவை முன்னிட்டு 10 நாட்கள் கோலாகலமாக திருவிழா கொண்டாடப்படுகிறது. கொடியேற்றத்துடன் தொடங்கி 9 நாட்களும் சிறப்பு நோவெனா மற்றும் திருப்பலிகள் நடைபெறும். திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக அன்னையின் அலங்கரிக்கப்பட்ட சப்பர பவனி நடைபெறும்போது ஆயிரக்கணக்கான மணமக்கள் தங்கள் திருமண வாழ்விற்கு நன்றி செலுத்தி பின்தொடர்வது கண்கொள்ளா காட்சியாகும். இந்த ஆலயத்தில் நிகழ்ந்த அற்புதங்கள் சொல்லில் அடங்காதவை. திருமண வரம் அருளும் தாய் என்பதற்கு சான்றாக பல ஆண்டுகளாக வரன் அமையாமல் இருந்தவர்கள் இத்தலத்திற்கு வந்து ஒருமுறை ஜெபித்து சென்ற சில வாரங்களிலேயே திருமணம் நிச்சயமானதாக கூறுகின்றனர். மேலும் மருத்துவ ரீதியாக குழந்தை பாக்கியம் இல்லை என்று கைவிடப்பட்ட பல தம்பதியினர் அன்னைக்கு தொட்டில் கட்டி நேர்ச்சை செய்து குழந்தை வரம் பெற்ற அதிசயங்களும் இங்கே தினசரி நிகழ்வுகளாக உள்ளன. உடைந்த உறவுகள் மீட்கப்படுவது இத்தலத்தின் மற்றொரு பெரிய அதிசயம். கருத்து வேறுபாடுகளால் விவாகரத்து வரை சென்ற தம்பதியினர் திரு கல்யாணமாதாவின் பாதம் அமர்ந்து ஜெபித்த பின் ஒருவரை ஒருவர் மன்னித்து மீண்டும் இணைந்து வாழும் மனமாற்ற அற்புதங்கள் இங்கு அதிகம். வெறும் சடங்குகளை தாண்டி மனித இதயங்களில் அன்பு மீண்டும் பிறப்பதே இந்த ஆலயத்தில் நிகழும் உண்மையான அதிசயம் என்று அருட்பணியாளர்கள் குறிப்பிடுகின்றனர்.
திருத்தலத்தின் மரபுப்படி திருமணத்திற்கு தயாராகும் மணமக்கள் மணக்கோலத்தில் வந்து அன்னையின் திருப்பாதத்தில் தங்கள் தாலியை வைத்து ஆசி பெறுவது ஒரு முக்கிய சடங்காகும். அதேபோல் திருமண ஆண்டு விழா கொண்டாடும் தம்பதியினர் தங்கள் பிள்ளைகளுடன் வந்து அன்னைக்கு நன்றி திருப்பலி செலுத்துகின்றனர். இத்தகைய மரபுகள் திருமணத்தை ஒரு சமூக ஒப்பந்தமாக பார்க்காமல் அதை வாழ்நாள் முழுமைக்குமான ஒரு தெய்வீக அர்ப்பணமாக மாற்றுகின்றன. இன்றைய இளைஞர்களுக்கு இந்த பக்தி ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்கிறது. அவசரமான முடிவுகள் மற்றும் உறவுகளில் ஏற்படும் சலிப்பு ஆகியவற்றிற்கு மத்தியில் அன்னை மரியாள் பொறுமை மற்றும் தியாகத்தை போதிக்கிறார். குடும்பங்களில் நிலவும் பேசாத மௌனங்களும் புரியாத உணர்வுகளும் பல நேரங்களில் பிரிவினைகளுக்கு காரணமாகின்றன. அன்னை மரியாளின் திருமுன் குடும்பமாக மண்டியிடும்போது அங்கு இதயங்கள் திறக்கப்படுகின்றன. மௌனம் உடைந்து உரையாடல் பிறக்கிறது. மன்னிப்பே உறவின் உயிர்நாடி என்பதை திரு கல்யாணமாதா நமக்கு தனது பரிந்துரையின் வழியாக காட்டுகிறார். பொத்தகலன்விளை திருத்தலத்திற்கு வரும் தம்பதியினர் அன்னை தரும் அந்த அமைதியின் அருளை பெற்று தங்கள் இல்லங்களுக்கு புதிய மனிதர்களாக திரும்பிச் செல்கின்றனர். தமிழக பண்பாட்டில் திருமணம் என்பது வாழ்நாள் முழுமைக்குமான ஒரு புண்ணிய பிணைப்பு. அந்த பண்பாட்டை ஆன்மீக ரீதியாக உறுதிப்படுத்தி கத்தோலிக்க குடும்பங்கள் சிதையாமல் காப்பதே திரு கல்யாணமாதாவின் முதன்மை பணியாகும். பொத்தகலன்விளை மண்ணில் அன்னை வீற்றிருப்பது அந்த பகுதிக்கு மட்டுமல்ல, தமிழகத்தின் அத்தனை இல்லறங்களுக்கும் ஒரு மாபெரும் ஆசீர்வாதமாகும். அன்னை மரியாளின் கரம் பிடித்து தொடங்கும் எந்த ஒரு இல்லற பயணமும் இடறி கீழே விழுவதில்லை என்பதற்கு அத்தலத்தின் சாட்சிகளே அத்தாட்சி. அன்பார்ந்தவர்களே, திரு கல்யாணமாதா என்பது வெறும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பெயர் மட்டுமல்ல. அவர் நம் அன்றாட குடும்ப சிலுவைகளை சுமக்க உதவும் ஒரு அன்பு தாய். கானாவூர் திருமணத்தில் அன்று எப்படி திராட்சை ரசம் தீர்ந்த குறையை அன்னை போக்கினாரோ, அப்படியே இன்றும் நம் வாழ்வின் வறுமை, மனக்கசப்பு, தனிமை போன்ற குறைகளை அவர் போக்கி வருகிறார். நம்முடைய பலவீனமான நேரங்களில் நாம் சோர்ந்து போகும்போது நம் கரங்களை பிடித்து வழிநடத்தும் ஒரு உன்னத வழிகாட்டியாக அவர் இருக்கிறார். அன்னையின் திருமுன் நாம் மண்டியிடும்போது அவர் நம்மிடம் கேட்பது ஒன்றுதான்: உன் உறவை காப்பாற்ற நீ தயாரா? அந்த ஆம் என்ற பதிலில்தான் அனைத்து அதிசயங்களும் தொடங்குகின்றன. மாற்றங்கள் வெளியிலிருந்து வருவதில்லை, நம்முடைய அர்ப்பணிப்பிலிருந்தே தொடங்குகின்றன என்பதை அன்னை உணர்த்துகிறார். பொத்தகலன்விளை திரு கல்யாணமாதாவின் பேரருள் உங்கள் ஒவ்வொருவர் இல்லத்திலும், குறிப்பாக திருமண வாழ்விற்காக காத்திருக்கும் இளைஞர் இதயங்களிலும் ஒரு புதிய ஒளியை ஏற்றி என்றும் நிலைத்திருக்கும் மகிழ்ச்சியை தரும். இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது அன்னை ஓர் அதிசயம் திரு கல்யாணமாதா. செய்திகள். இன்று உடன்பிறந்த உறவுக்கான தேவை என்பது தொலைதூர லட்சியமல்ல, மாறாக ஓர் அவசர தேவையாகும் என்றும், நமது சகோதரர் சகோதரிகளில் பலர் தற்போது வன்முறை மற்றும் போரின் கொடூரங்களை அனுபவித்து வருகின்றனர் என்பதை நாம் புறக்கணிக்க முடியாது என்றும் கூறியுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. உலக உடன்பிறந்த உறவு நாள் மற்றும் சயீத் விருது வழங்கும் விழா குறித்து பிப்ரவரி 4 செவ்வாய்க்கிழமையன்று வழங்கியுள்ள செய்தி ஒன்றில் இவ்வாறு தெரிவித்துள்ள திருத்தந்தை, மனித உடன்பிறந்த உறவு என்பது ஒரு வாழும் யதார்த்தம், அது எல்லா மோதல்களையும் விட வலிமையானது என்று நாம் அறிக்கையிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் மற்றும் பெரிய இமாம் அஹ்மத் அல் தயேப் இருவரும் கையெழுத்திட்ட மனித உடன்பிறந்த உறவுக்கான ஆவணத்தின் 7வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் போர் மற்றும் வன்முறையால் ஏற்படும் துன்பங்களை எடுத்துரைத்த திருத்தந்தை, மரியாதை, பகிர்வு மற்றும் இரக்கத்தின் அன்றாட செயல்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். சகோதரத்துவ அன்பை மோதல்களையும் பிரிவினைகளையும் வெல்லும் ஓர் உயிருள்ள யதார்த்தமாக மாற்றுவதன் வழியாக அனைத்து மக்களையும் சகோதரர் சகோதரிகளாக பார்க்குமாறு வலியுறுத்தி தனது செய்தியை நிறைவு செய்துள்ளார் திருத்தந்தை. கடந்த ஓராண்டாக உலகளவில் குழந்தைகளின் நிலைமை மேம்படவில்லை என்றும், அவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான பன்னாட்டு உறுதிமொழிகள் இருந்த போதிலும் பலர் வறுமை, பாலியல் முறைகேடு, இடம்பெயர்வு மற்றும் கல்வியின்மையால் தொடர்ந்து பாதிக்கப்படுகின்றனர் என்றும் எச்சரித்தார்
திருத்தந்தை 14ஆம் லியோ. நெருக்கடியிலிருந்து கவனிப்பு வரை குழந்தைகளுக்கான கத்தோலிக்க நடவடிக்கை என்ற முன்முயற்சியின் ஏற்பாட்டு குழுவினரை திருப்பீடத்தில் சந்தித்த போது இவ்வாறு எச்சரிக்கை விடுத்த திருத்தந்தை, கடந்த ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற பன்னாட்டு குழந்தைகள் உரிமைகள் உச்சிமாநாட்டிலிருந்து முன்னேற்றம் தேக்கமடைந்துள்ளது ஆழ்ந்த கவலைக்குரியது என்று குறிப்பிட்டார். நமது உலகின் குழந்தைகளும் இளைஞர்களும் பெரும்பாலும் கவனிப்பு மற்றும் வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளை அணுக முடியாமல் தவிக்கின்றனர் என்று கூறிய திருத்தந்தை, ஆயிரக்கணக்கான குழந்தைகள் வலு குறைந்தவர்களாகவும் தங்கள் குடும்பங்களிலிருந்து பிரிக்கப்பட்டவர்களாகவும் இருப்பதால் உலகளாவிய நிலையான வளர்ச்சி இலக்குகள் ஓரங்கட்டப்பட்டுள்ளனவா என்று கேள்வி ஒன்றை எழுப்பினார். குடும்பத்தின் முக்கியத்துவம் பற்றி முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் படிப்பினைகள் குறித்து நினைவுகூர்ந்த திருத்தந்தை, தாய் மற்றும் தந்தை இருவரிடமிருந்தும் அன்பை பெறுவதற்கான குழந்தையின் உரிமையை மீண்டும் உறுதிப்படுத்தியதுடன், குடும்பங்கள் மற்றும் அன்னையர்களை ஆதரிப்பதற்கு பதிலாக உயிர் வாழ்க்கையை தடுக்கும் கொள்கைகளுக்கு பொது வளங்களை ஒதுக்குவதை குறித்து விமர்சித்தார். முயற்சிகள் தோல்வியடைந்தாலும் கூட குரலற்ற குழந்தைகளை ஆதரிப்பதில் கத்தோலிக்க அமைப்புகள் விடாமுயற்சியுடன் செயல்பட வேண்டும் என்று ஊக்குவித்த திருத்தந்தை, திரு அவை நிறுவனங்கள் முழுவதும் அதிகமான ஒத்துழைப்புக்கு அழைப்பு விடுத்தார். நாம் நமக்குள் சுமந்து கொண்டிருக்கும் முற்சார்பு எண்ணங்களை நீக்கி நம் இதயத்தின் பகைமை உணர்வை மாற்றியமைக்கும் போது நாம் அன்பில் வளர்கிறோம், மிகவும் நெருக்கமாக ஒன்றிணைந்து செயல்படுகிறோம், கிறிஸ்துவில் நமது ஒன்றிப்பின் பிணைப்புகளை வலுப்படுத்துகிறோம் என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. கீழை மரபுறுதி திரு அவைகளைச் சேர்ந்த இளம் அருள்பணியாளர்கள் மற்றும் துறவிகளின் கல்வி பயணத்தின் பங்கேற்பாளர்களை திருப்பீடத்தில் சந்தித்த போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, கிறிஸ்தவ ஒன்றிப்பு என்பது இம்மண்ணுலகில் அமைதிக்கும் அனைவரின் ஒப்புரவிற்கும் புளிப்புமாவாக மாறுகிறது என்றும் தெரிவித்தார். கிறிஸ்தவ ஒன்றிப்பை ஊக்குவிக்கும் திருப்பீடத் துறையின் இந்த ஏற்பாடு கத்தோலிக்க திரு அவைக்கும் கீழை மரபுறுதி திரு அவைகளுக்கும் இடையில் ஒன்றுக்கொன்று கற்றல் மற்றும் செறிவூட்டலுக்கான வாய்ப்பாக அமைந்துள்ளது என்றும் சுட்டிக்காட்டினார். கிறிஸ்தவ மரபுகளின் பன்முகத்தன்மையை பகிரப்பட்ட பாரம்பரியத்தின் அற்புதமான பல்வண்ணக்கள் என்று விவரித்த திருத்தந்தை, அதே வேளையில் விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் ஆதரவளித்து விசுவாசத்தில் ஒன்றாக வளர வேண்டுமென்று அவர்களிடம் கேட்டுக்கொண்டார். தெற்கு சூடானில், குறிப்பாக ஜோங்லி மாநிலத்தில் அதிகரித்து வரும் வன்முறைகள் மற்றும் நலவாழ்வு மற்றும் ஊட்டச்சத்து சேவைகளை சீர்குலைத்து சமூகங்களை இடம்பெயர்த்து அதிகரித்து வரும் வன்முறைகள் காரணமாக 4,50,000 மேற்பட்ட குழந்தைகள் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்படும் ஆபத்தில் இருப்பதாக எச்சரித்துள்ளது யுனிசெப் நிறுவனம். அங்கு இடம்பெறும் மோதலால் நாடு முழுவதும் 17 நலவாழ்வு நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன என்றும், மருத்துவ மற்றும் ஊட்டச்சத்து பொருள்கள் சூறையாடப்பட்ட பல சம்பவங்களும் நடந்துள்ளன என்றும் அந்நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.